ஹலோ கைஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரவீனை எவிக்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஓட் வரல, அதனால தான் வெளில போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி BB1லேருந்து என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓட்டிங் ப்ராசஸ் மூலமாக வெளில அனுப்புவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி லைன் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பவுண்டரி லைனுக்குள்ளே தான் நீங்கள் வந்து விளையாடணும். அந்த பவுண்டரி லைனை தாண்டி நீங்கள் சில விஷயம்லாம் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களே சைலண்ட்டாக அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஓட்டு இருந்தாலும் அனுப்பிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்சனல் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவங்க வெளில போயிடுவாங்க, வெளில அனுப்பிடுவாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன ரீசனுக்காக வெளில அனுப்புனாங்க, அதே ஃபார்முலா தான் இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒர்க்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, உள்ளே இருக்கிற பல பேர் அனுப்பாமல் பிரவீனை மட்டும் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரவீன் வெளில போனதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற பல பேருக்கு பயம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம தான் போகிறோம், பிரவீன்லாம் நம்ம வெளில போவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லையா. ஆனால் பிரவீன் அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்றதுனால உள்ள ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்படியாவது ஒன்று நம்ம கேப்டன்ஷிப் எடுத்துடணும், அப்படி இல்லைன்னா எவிக்ஷன்லேருந்து வெளில வந்துடணும், இல்லைனா அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நம்மளும் போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ளே எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமா எல்லாம் பிரைட்டாக விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ பிரவீன் என்ன மிஸ்டேக் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பேசும்போதோ நிறைய இடங்களில் வந்து வாய் விட்டுட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பிரவீன் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. பட் நீங்கள் எல்லாரையும் பேசலாம், எல்லாரையும் ட்ரிகர் பண்ணலாம். ஆனால் கேம்குள்ளே வரவிடாத அளவுக்கு நீங்கள் அவங்கள வந்து பேச விடக்கூடாது. சுவாரஸ்யத்தை யாரெல்லாம் எந்த கண்டஸ்டன்ட் ஒருத்தர் வந்து சுவாரஸ்யமாக கண்டென்ட் கொடுக்க தயாராகிற நேரத்தில் அவங்கள போய் தடுத்து நிறுத்தி அந்த கண்டென்ட் தர விடாமல் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள சைலண்ட்டாக வெளில அனுப்பிடுவாங்க. எடுத்த உடனே அனுப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுப்ப மாட்டாங்க. இன்டைரக்டாக ஒவ்வொரு வீக்கும் வராங்க இல்லையா, விஜய் சேதுபதி வரும்போது அவங்க மூலயமா இன்டைரக்டாக ஒரு வார்னிங் ஒன்று தருவாங்க. இது BB1லேருந்தே இது எழுதப்படாத ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. சரி, ஓகே, ஃபஸ்ட் டைம் சொல்லுவாங்க, ரெண்டாவது முறையும் சொல்லுவாங்க, மூணாவது முறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கன்ஃபெஷன் ரூமில் நைட்டு தூங்கும் போது கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க, கேம் வந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு பிரவீன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் மூலியமா பெருசாக எந்த ஒரு கேமும் வரலையே, நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டெரக்டாகவும் சொல்லுவாங்க, டைரெக்டாகவும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப இதுக்கப்புறமா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளும் கேம் விளையாடணும், மற்றவங்களுக்கு கேம் விளையாட வைக்கணும், நம்மளும் கண்டென்ட் தரணும், மற்றவங்களையும் கண்டென்ட் தர வைக்கணும். கண்டென்ட் தரவங்களையும் போயிட்டு நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா பிரவீனை வெளில அனுப்புன மாதிரி அனுப்பிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு தர்ஷனை ஏன் வெளில அனுப்புனாங்க, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இல்லையா. இதுமாதிரி பெரிய லிஸ்ட்டே நம்மக்கிட்ட இருக்குது, சொல்லலாம். ஏன் நிறைய பேர் ஃபைட்லாம் பண்ணாங்களே, எதுக்கு தர்ஷனை வெளில அனுப்புனாங்க, அவருக்கும் ஒரு பவுண்டரி லைன் கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த பவுண்டரி லைனை அவர் உடச்சிட்டாரு. 2 முறை அவருக்கு வார்னிங் தந்தாங்க. அந்த வார்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து விடவே இல்லை. ஸோ அதனால தான் இந்த ரீசனு. இதெல்லாம் தாண்டி இப்போ பார்வதி கண்ணில் வந்து அடிபட்டு இருந்தது இல்லையா நைட்டு, அப்புறமா ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்வதியும் சபரிக்கும் நடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள டீம் வந்து வீடியோ 2-3 தடவை போட்டு பார்த்துருக்காங்க. அதாவது வாண்டடாக வந்து சபரி வந்து அடிச்சிட்டாரா, ரொம்ப நாளாக அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சு பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சபரி மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக வச்சுருப்பாங்க. ஏன்னா திரும்பவும் அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாகிடலாம். பட் அவங்க போட்டு பார்க்கும்போதோ இது கேமுக்காக நடந்த ஒரு ஃபைட்டு, கேமுக்காக நடந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்ததுனால தான் சபரியை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணலனா கூட இந்த வீக் வந்து விஜய் சேதுபதி மூலயமா கேட்பாங்க, என்ன சபரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாருன்னா அதோட முடிஞ்சிடும். பட் இதே நேரத்தில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சபரி ஒரு பக்கம் வந்து அவர் மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டார் அப்படிங்கிறத ஒருலாம் தாண்டி அது ஒரு கேமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் கையை தொடர்ந்து இந்த பக்கம் கொண்டு வராரு அப்படின்றப்போ இவங்க அது கிட்ட போகாமல் இல்லை வேறு மாதிரி ஒரு கேம் விளையாடிருக்கலாம், இல்லை அதை அவாய்டும் பண்ணியிருக்கலாம். தெரிஞ்சும் அவங்க உள்ளே போய் விளையாடினாங்க அப்படிங்கிறதுனால அவங்களையும் ப்ளேம் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது. இவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஷோவில் எல்லாமே அதை ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு இருப்பாங்க பார்வதி. ஸோ அவங்களோட பார்வதி ஷோவில் யூடியூப்லலாம் இருக்குது பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மைக்கை கொண்டு போயிட்டு பப்ளிக்கில் போய் கருத்து கேட்பாங்க. அது என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிபிள் மீனிங்காக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளூயன்ஸாக வந்துடுவாங்க. நார்மலாக இருக்கும்போது அப்படி தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக ஒரு 10 வார்த்தை பேசுனாங்கன்னா அதில் எப்போவுமே ஒரு 2 வார்த்தை வந்து டபுள் மீனிங் இருக்கும், 3வது பேட் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப நார்மலைஸ்டாக வந்துடும் அவங்களுக்கு. பட் அப்படி அது வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் மோஸ்ட்லி அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு அவங்களால ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோவம் வந்தாலும் அவங்க பேட் வேர்ட்ஸ் தான் பேசுவாங்க. அதை தான் பேசி வச்சுட்டாங்க. உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக் அப்படிங்கிறத, வெளில இருக்கிற வந்து பயங்கரமான ஷாக்கு. இப்போ பார்வதியோடைய டீம் ஒன்று வச்சுருப்பாங்களே, பிஆர் டீம், அவங்க அதெல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, சபரியை வெளியே அனுப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லேருந்து பண்ணிகிட்ருக்கு. அதாவது அதெல்லாம் பிஆர் டீம். ஸோ சில பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபேன்ஸில் சில பேர் அவர் அது மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க பேசுகிற பேச்சுக்கு வாயிலே குத்து விட்டுருலாங்க. எதுக்குங்க கண்ணில் குத்துனாரு, வாயில் 4 குத்து விட்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும், கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தை பார்வதி வந்து நீ பேட் வேர்ட்ஸ் எடுத்து கண்டென்ட் பேசுனதும் சரி, அதே மாதிரி நம்ம விக்கல்ஸ் கிட்ட போயிட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாரு, அவங்ககிட்டயும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து வழக்கமாக ரெகுலராக பார்வதியோட டெம்ப்ளேட்டாக போயிட்டுருக்கு. இந்த டெம்ப்ளேட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா ஃபினாலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கா? எஸ், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற அரோரா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி, வாட்டர்மெலான் ஸ்டார்ஸ், இவங்களில் ஒருத்தர் வெளில போகிறாங்க வெகு விரைவில் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம சேனல் ரிவீல் பண்ணுது. ஒவ்வொரு சீசனில் நம்ம அதை ரிவீல் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ. அது வந்து ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, என்னை எதுக்கு செலக்ட் பண்ணாங்க, நான் எதுக்கு உள்ளே இருக்கேன், துஷார் இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம், அவன் என்னால் தான் போயிருந்தான்ல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க அப்ளை பண்ணி உள்ளே வரல, அவங்கள தேடி தான் அந்த வாய்ப்பு வந்திருக்கு. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து என்னை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்கீங்க, அப்படின்னு என்ன தான் பண்ணேன், என்ன ரீசன், அவனால் எதுக்கு அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் கேட்டுட்டாங்க இல்லையா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. ஸோ இங்கே இருக்கிற கேட்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இன்கம்க்கு முன்னாடி பிபியில் வர இன்கம்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறது தான் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதெல்லாம் விட்டுடலாம். அடுத்தது வாட்டர்மெலான் ஸ்டார் வந்து கனியை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். கனி சாப்பாடு போட்டே எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கைப்பிடியில் வச்சுருக்காங்க. அவங்க மேலே கோபம் வராத அளவுக்கு, அவங்களுக்கு எதிராக ஓட் பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. பட் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் எனக்கு மட்டும் சாப்பாடு கம்மியாக கொடுக்குறாங்க, மற்றவங்களாம் கேட்டால் நிறைய தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. ஸோ வாட்டர்மெலான் ஸ்டார் என்ன ஆவார்? சரி, நான் 3 பேரில் யார் போவாங்கன்னு சொல்ல போகிறோம், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.